அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 10 ஜான்வரி. இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துடலாம். இன்னைக்கு நியூஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன். டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ல் புதுசாக 47 வேகன்சிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்கப்பா. இது எப்போ நடந்துச்சுன்னா எக்ஸாமு ஜூன் 9, 2024 வந்து இந்த எக்ஸாம் நடந்துச்சு. நோட்டிஃபிகேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா இதோட ப்ரீவியஸ் வேகன்சிஸ் 6244. நிறைய ஸ்டேஜஸில் இதோட வேகன்சிஸ் வந்து ஆட் பண்ணாங்க. 9491. இப்போ கரண்ட்டாக ஆட் பண்ணியிருக்கிற 47 வேகன்சிஸையும் சேர்த்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 9538. ஸோ இது ஆட் ஆன் வேகன்சிஸ் வந்து எப்போ வேணாலும் மாறலாம், நமக்கு தெரியாது. அதனால் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருங்க. குரூப் 4ல் பாஸ் ஆனவங்க. புதுசாக வந்து தமிழ்நாட்டில் 6 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து மெடிக்கல் காலேஜ் வேணும்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. பெரம்பலூர், மயிலாடுதுறை, தென்காசி, காஞ்சிபுரம், திருப்பத்தூர், ராணிப்பேட். இப்போ இது வரைக்கும் எத்தனை மெடிக்கல் காலேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மாவட்டத்தில் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் செயல்பட்டுட்டு வருது. வி நாராயணன் அவர்கள் வந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம்னு சொல்லப்படுற ISRO 11வது ஹெட்டாக வந்து ஜனவரி 14ஆம் தேதி பொறுப்பேற்கிறாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 10வது ஹெட்டாக எஸ் சோம்நாத் அவர்கள் இருந்தாங்க. அவர் தன்னோட டென்யூர்லேருந்து வேலையை முடிச்சுக்கிறாரு. இந்த வி நாராயணன் அவர்கள் குமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் குமரி மாவட்டத்திலிருந்து ISRO நியமிக்கப்படுற 3வது நபர் இவராக இருக்கார். IMDன்னு சொல்லப்படுற இந்தியா மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் 150வது ஆண்டு விழாவை ஒட்டி எர்வின் பள்ளியில் 2000 மாணவிகள் சேர்ந்து அந்த பிரம்மாண்டமாக வந்து ஒரு வடிவமைப்பை செஞ்சுருந்தாங்க. IMD 150ன்ற வடிவமைப்பை வந்து செஞ்சுருந்தாங்க. சென்னை வானிலை ஆய்வு மைய தலைவர் எஸ் பாலச்சந்திரன் அவர்கள் இதுக்கு ஹெட்டாக வந்து இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ காய்ஸ். இன்னைக்கு நியூஸ் ரொம்ப கம்மி, கோச்சிக்கிறாதீங்க. தேங்க்யூ.